ஹாய் கைஸ், நம்ம சேனலில் டாவன்சி ரிசல்ட் ரிலேட்டாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் டாவன்சி ரிசல்ட்டில் நீங்கள் ஒரு வீடியோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இதுனா என்ன, இதை எப்படி சரி பண்ணுறது, இது ஏன் வருது, இந்த மாதிரி ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து உங்கள் லேப்டாப்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த லேப்டாப்லேருந்து இம்போர்ட் பண்ண பாருங்க, அங்கே போயிட்டு அந்த ஃபைலை டெலீட் பண்ணியிருப்பீங்க. அதர்வைஸ் அந்த ஃபைலை வந்து மூவ் பண்ணி வேற ஒரு ஃபோல்டரில் போட்டிருப்பீங்க. அதனால தான் இந்த ஒரு ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண முடியுன்றது இந்த வீடியோ கடைசியில் சொல்லித்தரேன். ஜஸ்ட் நான் வந்து இப்போ இந்த இதை வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு சொல்லித்தரதுக்காண்டி ஒரு கிளிப்பை என்னுடைய லேப்டாப்லேருந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். அதுக்கு நான் ஃபைனல்ன்ற போயிட்டு F1 இந்த ஃபோல்டர்ஸில் போயிட்டு ஒரு வீடியோஸ் வந்து நான் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில வேலைகள் வந்து அங்கே பார்ப்பேன். அதனால தான் இங்கே வந்து இதாகுது. இப்போ நம்ம டாவன்சி ரிசால்ட்டுக்கு இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ ஃபைலை தூக்கி நான் வந்து டாவன்சி ரிசால்ட்டில் இம்போர்ட் பண்ணுறேன்னா வீடியோ ஃபைல் இங்கே தான் இருக்கும். அதோட சோர்ஸ் தான் அங்கே இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து டிப்ஸ்ன்னு ஒரு இது ஃபோல்டர் இருக்குது. இப்போ இந்த வீடியோ ஃபைல் இருக்கு பாருங்கள், இதை தூக்கி அப்படியே டாவன்சி ரிசால்ட்டில் இங்கே நான் போட்டுறேன். ஓகேங்களா? போட்டு அதை வந்து டைம்லைன் கொண்டு வந்துடுறேன். இப்போ கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் அகைன் அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு இந்த டிப்ஸ் நம்ம காப்பி பண்ண பாருங்க, அந்த வீடியோ ஃபைலை அப்படியே கட் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன், அப்படியே கட் பண்ணிவிட்டு என்னுடைய ஹோம் பேஜில் காப்பி பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ டாவன்சி ரிசால்ட் போகிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா என்னாச்சு? இதுதான் அங்கே ப்ராப்ளம். இப்போ இதை சரி பண்ணணும். ஹோம் பேஜில் காப்பி பண்ணி போட்டாச்சு, சரி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கா, மவுஸ் நல்லா தெரியுதா உங்களுக்கு? ரீலிங்க் மீடியான்னு இருக்கா, இதை கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்ற காமிச்சா போதும். உதாரணத்துக்கு லொக்கேட் அப்படியில் போயிட்டு இப்போ இந்த ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்குது, டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ நான் டெஸ்க்டாப் இங்கே டவுன்லோட் வச்சுன்னா டவுன்லோடுன்னு கொடுங்க. நான் இப்போ டெஸ்க்டாப்பில் போட்டேன்ல, டெஸ்க்டாப்னு கொடுத்துட்டு செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த டெஸ்க்டாப்பில் இருக்க ஃபைலை இதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. பார்த்தீங்களா அந்த ப்ராப்ளம் போயிடுச்சா? புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ரீலிங்க் மீடியா அப்படின்ற யூஸ் பண்ணால் போகிறேன். இப்போ நான் இந்த டெஸ்க்டாப்பில் இருக்க ஃபைலை வந்து நான் எரேஸ் பண்ணிடுறேன், இப்போ டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே போங்க, இங்கே இருக்காது பாருங்கள். இங்கே டெலீட் பண்ணிட்டாலே இருக்காது. நீங்கள் டெலீட் பண்ணிட்டு அடுத்து ரீலோகேட் பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த ஃபோல்டரில் போய்ட்டு லொக்கேட்டில் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து எங்கே போட்டீங்க அதை வந்து எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? நம்ம வந்து அதை தான் டெலீட்டே பண்ணிட்டோமே. புரியுதுங்களா? டெலீட் பண்ணால் எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து ஃபோல்டர் மூவ் பண்ணி தான் இருக்க முடியும். இப்போ வரல பார்த்தீங்களா? ஏன் வரலன்னா நான் வேறு தப்பான ஃபோல்டரில் போய் கொடுத்தேன். நீங்கள் வந்து வேறு ஃபோல்டரில் மூவ் பண்ணி வச்சுருக்கீங்க, இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கிற முடியும். அதர்வைஸ் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரீலிங்க் நீங்கள் வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா? புரிஞ்சதா? புரியுதா? அந்த ரீலிங்க் அப்படின்றது என்னென்னு, இந்த ரீலிங்க் எப்படி சரி பண்ணுறதுன்னு புரியுதா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டாவன்சி ரிசல்ட்டில் நிறையா கற்றுக்கணுச்சுனாலும் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்